ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பாருங்க. A garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers. சரிங்களா? ஸோ வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் 50% டிஸ்கவுண்ட் தர்றாங்க. ட்ரா த கிராஃப் ஆர் த ரிலேஷன் பிட்வீன் த மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் த டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் என்ன ரிலேஷன்றதை கிராஃபை வச்சு வரைய சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஃபைண்ட் the market price when a customer gets a discount of rupees 3250. ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் 2500 டிஸ்கவுண்ட் என்ன, இது ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்க வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து 50% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போ டிஸ்கவுண்ட் வந்து 3250 இருக்கும்போது. அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் 2500 இருக்கும்போது டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ப்ரைஸு எக்ஸுன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டை ஒய்ன்னு எடுக்கிறேன். ஸோ இங்கே எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3250, 2500. ஸோ எல்லாமே 1000 தாண்டி தான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுக்கும் போதே நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸு வந்து 500 இருந்தால் என்னவா இருக்கும் ஒய் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸு 500 இருக்கும்போது ஒய் வந்து என்னது, டிஸ்கவுண்ட் 50%. ஸோ அதில் பாதி, அப்போ என்னது 250. அதே இது எக்ஸு வந்து 1000 இருக்குது மார்க்கெட் ப்ரைஸ், அப்போ அதில் பாதி டிஸ்கவுண்ட்டு. இது 1500 இருந்துச்சுன்னா அதில் பாதி 750. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டு எக்ஸ் வந்து 2000 இருந்துச்சு அப்படின்னா அதில் பாதி 1000. ஸோ இதெல்லாம் நம்மளாக தான் பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ இங்கே 3000 2000 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால 1000ல் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2500 500 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது அதில் பாதி 1250. 3000 எடுத்தேன் அப்படின்னா 1500. 3500 எடுத்தீங்கன்னா 1750. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, இதை நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸு 500லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி நான் டேட்டா எடுத்திருக்கேன். டிஸ்கவுண்ட் என்ன இருக்குது, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ when the market price increase, the discount also increase. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஸ்கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ஃபோர் என்னது, திஸ் இஸ் ஆன் டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை சார்ந்து இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்ப இது டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னாலே ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இதே இது இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸு. ஓகேங்களா? இது கே இன்ட்டு எக்ஸு இன்டைரக்டாக இருந்துச்சு, அதாவது இன்வர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கே பை எக்ஸுன்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் எடுங்க. எக்ஸு 500ன்றப்பையும் ஒய் வந்து 250 இருக்குது, இதை அப்ளை பண்ணுங்கள். ஒய் 250 இருந்துச்சு அப்படின்னா கே இன்ட்டு எக்ஸு. ஓகேங்களா? ஸோ எனக்கு கே மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 250 இந்த 500 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ கே ஈக்குவல் டு 1/2. ஓகேங்களா? ஸோ இந்த கே ஈக்குவல் டு 1/2 அப்படின்றதா என்னது, கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஓகேங்களா? இந்த சம்மில் கேட்கல, ஆனால் அடுத்த சம்மில் கேட்குறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது டைரக்ட் வேரியேஷனாக இன்வெர்ஸ் வேரியேஷனாக கண்டுபிடிச்சி அதில் எக்ஸு ஒய்யை அப்ளை பண்ணிங்கன்னா கே ஈக்குவல் டு 1/2 ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதுதான் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ இது 500 250 தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டேன். நம்ம நினச்சா செகண்ட் பாயிண்ட் கூட போடலாம். இங்கே வந்து 1000 போட்டுட்டு எக்ஸுக்கு 1000 போட்டுட்டு ஒய்க்கு 500 போட்டிங்கனாலுமே 1/2 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதலாமா, கோஆர்டினேட்ஸ். ஸோ கோஆர்டினேட்ஸ் என்னது, எக்ஸு வந்து 500ன்றப்ப ஒய் வந்து 250. ஸோ அப்போ பாயிண்ட் எழுதும்போது 500 250. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது எக்ஸை குறிக்கும், ரெண்டாவது ஒய்யை குறிக்கும். அதே மாதிரி செகண்ட் வந்து 1000 இருக்கும்போது ஒய் 500. இது 1500ன்றப்ப 750. ஸோ அடுத்தது 2000ன்றப்ப 1000. 2500 அப்படின்றப்ப
1250. 3000 அப்படின்றப்ப 1500. 3500 அப்படின்னா 1750. ஸோ இதுதான் வந்து என்னது நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஒய் வந்து 3250 இருந்தால் எக்ஸு என்ன, எக்ஸு வந்து 2500 இருக்கும்போது ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்ஸை நான் கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து 500, 1000, 1500 இப்படி போயிட்டே இருக்குது. ஒய் பாருங்கள் 250, 500, 750. ஸோ எக்ஸு வந்து 500 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஒய் வந்து 250 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நான் கிராஃபில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்கேல் வந்து எப்படி எழுதியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 500 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 250 யூனிட்ஸ். ஓகேங்களா. கிராஃபில் பென்சிலில் தான் எழுதணும். நான் இந்த இடத்துல பேனால் எல்லாமே எழுதியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் நான் பேனாவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ கம்பல்சரியாக ஸ்ட்ரிக்டாக பென்சிலில் மட்டும்தான் கிராஃபில் எழுதணும். ஸோ இப்போ நான் கிராஃபாக பிளாட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எக்ஸுன்றது இது எக்ஸு, எக்ஸ் வந்து என்னது மார்க்கெடு ப்ரைஸ் எடுத்துருக்குறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒய்ன்றது டிஸ்டன்ஸ் அப்படின்றத எடுத்துருக்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதைத்தான் நான் கிராஃபாக பிளாட் பண்ண போகிறேன். எனக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள், 500, 250. ஸோ இது 500, இது 250. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு டாட் போட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சால் நம்ம நம்பர் கூட எழுதிக்கலாம், 500, 250. ஓகேங்களா. அந்த வேரியேஷன் இது கோஆர்டினேட் என்ன அப்படின்றத இந்த இடத்துல நோட் பண்ணணும், 500, 250. ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, 1000, 500. ஸோ இது 1000, இது 500, ரெண்டு லைனும் கரெக்டாக ஜாயின் பண்ணுற இடம் இது வந்து 1000, 500. அடுத்தது தேர்டு பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், 1500, 750. ஸோ 1500 அப்படியே நேராக போகுது, 750 இந்த லைன். ஸோ ரெண்டுமே ஜாயின் ஆகக்கூடிய இடம் தான். ஓகேங்களா. ஸோ கிராஃப் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது 1500, இது 750. ஸோ இது ரெண்டுமே ஜாயின் பண்ணக்கூடிய இடம் பாருங்கள், இந்த பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ 1500, 750. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, 2000 எடுக்கும்போது நம்மளுக்கு 1000 வரும். ஸோ இங்கே 2000 எக்ஸு, ஒய் வந்து 1000, 2000, 1000. அடுத்தது 2500 எடுத்தோம்னா 1250 பாயிண்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள், 3000 எடுத்தால் 1500, 3500 எடுத்தால் 1750. ஸோ நான் 3000 எடுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய 1500. ஓகேங்களா. 3000 எடுக்கும்போது இது 1500 எனக்கு பாயிண்ட் ஆகும். தொடர்ந்து மறுபடியும் சொல்கிறேன், கிராஃபை பொறுத்த வரைக்கும் பென்சிலில் எழுதணும். ஓகேங்களா. பேனாவை யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 3500 எடுக்கிறேன். 3500, இது வந்து என்னது 1750. ஸோ இந்த பாயிண்ட்டு மேட்ச் ஆகும். ஸோ 3500ன்றப்ப 1750. ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க எல்லா பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வருது. லைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வச்சுருக்கோமான்ட்டு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டுன்னு இல்லை, அதுலேருந்து எக்ஸ்ட்ராவே இழுத்து விடுங்க. ஓகேங்களா. எக்ஸஸாகவே இழுத்து விடுங்க. ஸோ எக்ஸஸாகவே இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா. பாயிண்ட்ஸுக்கெல்லாம் பேர் இருக்க மாதிரி லைனுக்கும் பேர் இருக்குது. இந்த லைன் நான் எக்ஸஸாக நீட்டி விட்டுருக்கேன். இந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னா, இங்கே நம்ம எழுதணும் இல்லையா, இன்டைரக்ட் வேரியேஷன், இது டைரக்ட் வேரியேஷன். ஸோ ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸு, கே ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சோம், 1/2. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு x/2. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த லைனுக்கான ஈக்குவேஷன். கிராஃப் போட்டாச்சு, இந்த லைனை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒய் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 3250ன்றப்ப மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டாங்க. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 3250. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பாருங்கள்.
கரெக்டாக நம்ம கிராஃபில் போய் டச் ஆகும். இதுக்கு தான் அந்த கிராஃபை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு சொன்னேன். ஸோ கிராஃபில் டச் ஆகிற இடத்துல இந்த டைரெக்ஷனில் போகுது. அதை இது அப்படியே ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டச் ஆகும். ஸோ ஒய் வந்து 3250 இருக்கும்போது எக்ஸோட டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 6500. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3250, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6500. ஓகேங்களா? அடுத்தது செகண்டு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2500 அப்படின்னு எடுக்கும்போது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 2500க்கு நேராக ஒரு லைன் போட்டு பாருங்கள். இங்கே எடுத்திங்கன்னா இந்த இடத்துல டச் ஆகுது. ஸோ இதை நம்ம எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது இந்த டைரெக்ஷன் எக்ஸில் இருந்து ஒய்க்கு. ஸோ இங்கே போய் டச் பண்ணுற இடத்துலேருந்து திருப்பி விட்டால் இங்கே வந்து 1250. ஓகேங்களா? எக்ஸ் 2500 இருந்துச்சுன்னா ஒய் வந்து 1250. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ உங்களுக்கு செக் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய y ஈக்குவல் டு x/2 அப்ளை பண்ணி பாருங்கள். y ஈக்குவல் டு 3250 அப்படின்னா x/2. ஸோ எக்ஸு கிராஸாக போகும். 3250 × 2. ஓகேங்களா? அந்த 2 கிராஸாக போச்சுன்னா எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6500. நம்மளுக்கு ஆன்சர் வந்துருக்கா? ஸோ இதுதான். ஸோ இதையுமே செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே ஃபார்முலா y ஈக்குவல் டு x/2. y வந்து எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2500 / 2. ஸோ அப்போ ஒய் வந்து இதை கட் பண்ணிங்கன்னா 1250. ஓகேங்களா? ஸோ இது வந்து செக்கிங்காக நம்மளுக்காக செக் பண்ணுறது. இது கிராஃப் மூலமாக எடுத்தது. ஓகேங்களா? ஸோ அது இந்த இடத்துல எழுதிக்கணும், ஃப்ரம் த கிராஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் ஒரு பார்த்துக்கோங்க.